போச்சம்பள்ளி அருகே மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பேருந்தை இளைஞர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பாரூர் பகுதியைச் சேர்ந்த தீபக் என்பவர் தனியார் டிராவல்ஸ் ஓட்டுநராக இருந்து வருகிறார். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் திப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவரது பேருந்தை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளார். அப்போது பேருந்து பாரூர் பெரிய ஏரியின் வளைவில் பனைமரத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மற்றும் முன்பகுதிகள் சேதமடைந்தது. போதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பேருந்தை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பேருந்தை விரட்டிச் சென்று பனங்காட்டூர் அருகே மடக்கி பிடித்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு பேருந்து நிற்காமல் சென்றதால் இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி காவல்துறையினர் பேருந்தை மீட்டு பாரூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பேருந்தை ஓட்டி வந்த நபர் வழியில் விபத்து ஏதும் ஏற்படுத்தியுள்ளாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலியில் திருநங்கைக்கு தனி சுடுகாடு வேண்டும் என திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக குறைதீர்க்கும் கூட்டம் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று குறைதீர்க்கும் கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்டது. இந்த குறைதீர் கூட்டத்திற்கு முன்பாக அவர்களுக்கு தேவையான ஆதார் அட்டை, காப்பீடு அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவை எடுப்பதற்கு சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இதில் திருநங்கைகளுக்கான தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும், பொது சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களும் பிரச்சினைகளும் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திருநங்கை சாம்பவி பேசுகையில், திருநங்கைகள் இறந்த பிறகு அவர்களை எரிப்பதிலும் நல்லடக்கம் செய்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது. ஆகையால் தங்களுக்கென தனி சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி அருகே அரசுக்கு சொந்தமான மலைப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து பாறை கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்து வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் பக்கநாடு ஊராட்சியில் உள்ள அடுவாப்பட்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு மலைப்பகுதி உள்ளது. இந்த பகுதியில் தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள பாறை கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் எடப்பாடி வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு இதனை தடுத்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 27,05,453 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது. அதில் ரூபாய் 27,05,453 ரூபாய் ரொக்கமும் 160 கிராம் தங்கம், வெள்ளி 2 கிலோ 40 கிராம் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதில் திருப்பரங்குன்றம் கோவில் துணை ஆணையர் சுரேஷ், அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மணிச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானை அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திர வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடலூர் அருகே உள்ள புத்தூர் வயல், எச்சம் வயல், மொளப்பள்ளி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த காட்டு யானைகளை விரட்ட முதுமலை யானைகள் முகாமில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராம பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் வாழை பயிரிட்டுள்ளனர். அந்த வகையில் புத்தூர் வயல் பகுதியில் நுழைந்த காட்டு யானை அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திர வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். இதனால் சேதமடைந்த வாழைகளுக்கான நிவாரணத் தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையின் அடையாளமாக கடைவீதியின் மையப்பகுதியில் உள்ள 100 அடி உயரமுள்ள மணிகுண்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று போலீசார் சோதனைக்கு பின்பு தெரியவந்துள்ளது. ஜெர்மனிக்கு எதிரான போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதன் நினைவாக மயிலாடுதுறை கடைவீதியின் மையப்பகுதியில்
1943ஆம் ஆண்டு அப்துல் காதர் என்பவரால் மணிக்கூண்டு கட்டப்பட்டது. 100 அடி உயரம் கொண்ட மணிக்கூண்டு மயிலாடுதுறையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த மணிக்கூண்டிற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக போலீசார் மணிக்கூண்டு பகுதியில் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மோப்பனாய் குகன் வரவழைக்கப்பட்டு மணிக்கூண்டு பகுதியில் தீவிர சோதனை நடைபெற்றது. இதனால் மயிலாடுதுறை நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேறியதால் வீட்டை விட்டு பொதுமக்கள் அச்சமடைந்து வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் கடந்த ஜூன் 11ஆம் தேதியன்று கழிவறையில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் நகர் மற்றும் செல்லப்பாப்பு நகர் ஆகிய பகுதிகளில் இரவு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். இதுகுறித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். மேலும் வீதிகளில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்பை திறந்துவிட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். கும்பகோணம் அருகே மாதக்கணக்கில் சரிவர மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருப்பூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. பேருந்தை திருநாகேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சிற்றரசு என்பவர் ஓட்டி சென்றார். கும்பகோணத்தைச் சேர்ந்த மாதவராஜ் என்பவர் நடத்துனராக பணியில் இருந்தார். பேருந்து தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான கீழவழுத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு மாதக்கணக்கில் பணிகள் முடிக்கப்படாமல் அரைகுறை பணிகள் முடிவுற்ற நிலையில் தோண்டப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தின் மீது பேருந்து கவிழ்ந்தது. இதில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகளும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மற்றும் நடத்துனர் பயணிகளை வேறொரு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் மேற்படி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணராயபுரம் அருகே கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தகுடம் எடுத்து வந்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மணவாசியில் சுமார் 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான ஸ்ரீ கோமலவள்ளி சமேத ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வரும் ஜூலை 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட யானை மற்றும் குதிரைகள் ஆட்டத்துடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தீர்த்தகுடம் எடுத்துக்கொண்டு மேளதாளங்கள் முழங்க மாயனூர் கடைவீதி கிளிஞ்சநத்தம் முடக்கு சாலை வழியாக ஊர்வலமாக மணவாசி சிவன் கோவில் வந்து வழிபட்டனர். மேலும் கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொன்னமராவதி அருகே நியாய விலைக் கடைகளில் 1/2 லிட்டர் மட்டுமே மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டதால் விற்பனையாளரை சூழ்ந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டியானத்தம் நியாய விலைக் கடையில் 1/2 லிட்டர் மட்டுமே மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆலவயல் கூட்டுறவு வங்கிக்கு உட்பட்ட கண்டியானத்தம் ரேஷன் கடையில் சுமார் 360 குடும்ப அட்டைகள் உள்ளன. இங்கு 3 மாதங்களாகவே பருப்பு மற்றும் மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதை அறிந்த பொதுமக்கள் நியாய விலைக் கடையை சூழ்ந்தனர். அங்கு வெறும் 28 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வந்ததால் 56 நபர்களுக்கு மட்டுமே 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. மீதி நபர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என ரேஷன் கடை விற்பனையாளரை முற்றுகையிட்டனர். ரேஷன் கடைகளில் முறையாக மண்ணெண்ணெய், பருப்பு உள்ளிட்டவைகளை முறையாக வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.